வணங்கி கொண்டே வருகிறேன். என்னை காத்து ரட்சிப்பாய் ஆண்டவா, காத்து மிதித்ததா யானை நசிங் இருந்து போய்விட்டானா? யாரால அடக்க முடியாத மத யானை அதை நிக்க வச்சு கீழே அவனை உங்க புள்ளைய படுக்க வச்சு யானை மேல ஏத்த விட்டுட்டு நம்ம திருப்பாக கண்ணு மூடியில் வச்சுட்டாங்க. ஒழிந்தானா? ஒழிந்து போக சத்தியமா சொல்றேன். அப்படி நெஞ்சு மேல காலை வச்சு நாங்க பார்த்தேன். தவறு அவன் மீது இல்லடா, உங்க மீது இல்லங்க. நான் கண்ணால பாத்துங்க. பொய் சொல்றீங்களா? எனக்கு எவ்வளவு நீங்கள் சொல்ல கொடுத்தாலும் ஆபத்து உங்களை நெருங்கி கொண்டிருப்பது என்று நீங்கள் உணர வேண்டும் தந்தையே. எப்போது ஒன்றும் கட்டிவிடவில்லை. உங்களுக்கும் நீங்கள் இந்த உலகத்தில் வாழ வழி செய்ய வேண்டும் என்றால் என்னை போல அரியின் பகையை மறந்து அவரையே அனுதினமும் ஹரிபரந்தாமா நாராயணன் என்று துதித்தால் சில காலம் நீங்கள் உயிரோடு வாழலாம். இல்ல அரக்கர் குலத்தையே கருவறுக்க பிறந்த கரிமுஞ்சி கபோஜ பயந்த சீமன் நாராயணன் அவன் பெயரை என் ஆவினால் உச்சரிப்பதா ஒரு கலவம் நடக்காது. உங்கள் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை. அழைக்கிறேன் மனைவி, பிறகு பார். என் பெயரை உரைக்க மறுக்கிறான் அந்த படுபாவி. என்ன செய்ய தெரியுமா? 2 முறை தவறிவிட்டான், உயிர் பெற்று எழுந்து விட்டான். ஆலகால விஷத்தை கொண்டு வா. ஐயோ, இவனுக்கு கொடு. 10 மாத சுமந்தை பெற்றெடுத்த குழந்தைக்கு விஷத்தை வைத்து கொள்ள சொல்கிறேன். எந்த தாயாது செய்வாளா? வேணதை விட்டு விடுங்களா? ஒன்று செய், ஒன்று விஷத்தை அவனுக்கு கொடு, இல்லை எனக்கு கொடு. கொண்டு வருகிறேன். கொண்டு வா. தந்தையுடைய வார்த்தை கேளாமல் இப்படி சாவதற்கு துணிந்து விட்டேன். நாங்கள் தாழை கருத்து கொடுக்க போறேன்டா. உலகத்திலே யாருக்குமே கிடைக்காத வாக்கியம். இந்த உலகத்திலே ஒரு பிள்ளை இறக்கிறது என்றால் தாயின் கரத்தால் இறப்பது நானே முதல் முறையாக இருக்கும். என்னை 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த அன்பு தெய்வத்தின் கரத்தால் விஷம் கொடுக்க வேண்டும். அதை நான் பருக வேண்டும் என்பது ஆண்டவர் வகுத்த விதி. அதை மாற்றி எனக்கு யாரால் முடியும்? உங்கள் விருப்பப்படி இந்த விஷயத்தை நானே பருகிறேன். எப்ப சாவ போறான்னா எதிர்பார்த்திருந்தேன். கஷ்டம் அம்மா கொடுத்தாங்க, காலி ஆயிட்டான். எஜமாட்ட போய் சொல்ல வேண்டியதா மனைவி கொடுத்தாங்க. அம்மா மகளானி அம்மா சாப்பிட்டான், பையன் காலி. மயக்கமா வந்தாரு, சேர்த்துட்டாள். என்னடா இது சோதனை? பெற்ற மகளுக்கு பெற்றவரே விஷத்தை கொடுத்து கொன்று விட்டாளே. இதுதான் விதி என்பதா? ஹரி ஓம் நமோ நாராயணாய. நம்மள வாயில போடுக்கும் போது நம்மள்தான் வாயில போடுக்கும் போது. வினை பயனோ
தவமாய் தவறுந்து பெற்றேன் உன்னை. ஒரு காலத்திலே என் தம்பி இறந்து விட்டான். ஆமாங்க. நமது கோட்டைக்கு மாபெரும் மகராசனாக வாழ வேண்டும். உங்களுக்கு ஆசை. அந்த தேவர்களை நீ அழிக்க வேண்டும். இந்த சிம்மாசனத்தில் உன்னை அமர வைக்க வேண்டும் என்று நீண்ட நாட்களாக கற்பனை கோட்டை கட்டி வந்து என் கோட்டை எல்லாம் இடித்து மண்மேலாகி விட்டாயடா படுமாவி. ஆமா, உயிர் பிழைத்தது எப்படி? அந்த ஆண்டவன் எந்த அரிப்பதத்தாவன் ஹரியா? அந்த கரியமாள் அவன் இருக்கும் வரை எனக்கு இறப்பு என்பதே கிடையாது. சட், எங்க இருக்கிறார்? எங்க இருக்கிறான் எதிபதி சற்று மாறி எங்க இருக்கிறான் என் குலத்துக்கு பகைவன் எங்க இருக்கிறான் அரிப்பதத்தாவனா அவரையா எங்க இருக்கிறான்னு கேட்கிறார். என்னுக்குள் என்னை போலே எங்கும் நிறைந்த மாயன் எங்கும் நிறைந்த என்னுக்குள் என்னை போலே எங்கும் நிறைந்த மாயன் எங்கும் நிறைந்த என்னைக்குள் என்னை எப்படி இருக்கிறது அதுபோல் எங்கும் நிறைந்திருப்பவருடைய ஆண்டவன் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன். இருப்பானா? ஆமா, இந்த தூள்ல இருப்பானா? இருப்பார். அதோ இருக்கிற துரும்பில் இருப்பானா? உன்னிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார், உன்னிலும் இருப்பார், என்னிலும் இருப்பார், விண்ணிலும் இருப்பார், மண்ணிலும் இருப்பார், எங்கும் இருப்பவருடைய ஆண்டவன். அது மட்டும் கிடையாது தந்தையே. இப்போது நான் எதற்காக கூறுகிறேன், எதற்காக வாதாடுகிறேன் எனக்கு உங்களுக்கு புரியவில்லையா? 1000 இருந்தாலும் என்னை பெற்றெடுத்த தந்தை நீங்கள், இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்தியது நீங்கள். ஆகவேதான் உழைக்கிறேன். அதையின் பகையை மறந்து விடுங்கள், அவரை நீங்கள் வணங்குங்கள். இன்னும் சில காலம் இந்த கோட்டை நீங்கள் ஆண்டு கொடுக்கலாம். ஏய், தீட்டிய துணிந்த தெய்வமாய் அரியை காட்ட வேண்டும். இந்த தூணில் இருப்பானா உந்தன் அரி இதல்லோ ஆண் பிள்ளை தனம் சரி சரி இந்த தூணில் இருப்பானா உந்தன் அரி இதல்லோ ஆண் பிள்ளை தனம் சரி இருவினைகளை பதிகிட கோபி கருகிறவன் திருவன் ஒரு நடுதல் நெருப்பட சிவர் இந்த தூணில் இருப்பானா இப்ப இந்த தூணில் இருப்பானா துரும்பில் இருப்பானா எனக்கு தெரியாது. இந்த தூணை உடைத்தால் வெளியே வருவானா? நிச்சயமா வருவார். நிச்சயமா வருவான். எங்கும் இருப்பார், அவர் இல்லாத இடமே இல்லை. எங்கும் இருப்பான் அவன் இல்லாத இடம் வேறில்லை எங்கும் இருப்பான் இந்த உலகம் சாகரம் அந்தரம் பாதாள லோகம் எங்கும் இருப்பான் எத்தி போட்டி சாத்து மாறி தூணை உடைத்தால் வருவானா வெளியே? நீ வாழ நீதி சொல்கிறேன்.
நீ வாழ நீதி சொல்கிறேன். அது எங்கிருக்கிறார் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். ஆமா. இந்த தூணில் இருக்கிறாரா என்பதை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். நிச்சயமாக அடித்துக் கொள்கிறேன். நீங்கள் எங்கு தேடினாலும் எந்த தூணிலும் துருக்கிலும் உள்ளிலும் வெளியிலும் எங்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டவன். பார்க்கலாமா? சோதிக்க வேண்டுமென்றால் முடிந்தால் அந்த தூணை உடைத்து பார்க்கிறேன். முயற்சி செய்து பாருங்கள். ஏய், அடிக்குறன் பார், கல்பூனை உடைக்குறன் பார். என்னடா இது ஆச்சரியம்? கல்துணை உடைத்தான் மாயவன் வாழ்ந்த பக்கா ஏதோ ஒரு மாசூரும் வந்து நிற்கிறது அகோரத்தோடு. என்னடா சதி வேலை? பரரூப மகத்தோன்றுதே. ஒரு ரூபமாக தோணுதே. மாக தோணுதே. ஏய், அகோர தோற்றத்தோடு வந்திருக்கிறாயே, நீ யார்? உன் பேர் என்ன சொல்றா? டேய், ஆயிரனையா, நேரம் நெருங்கி விட்டது உனக்கு. டேய், அன்று பிரம்மனிடத்தில் எப்படிப்பட்ட வரத்தை வாங்கினாய் நீ? என்னை கொல்ல வந்த யமன் என்று சொல்லுகிறாய். உண்மைதானடா? யாரடா? டேய், எப்படிப்பட்ட வரத்தை வாங்கினாய் நீ? ஆண்களால் எனக்கு இறப்பு என்பது நேரக்கூடாது, பெண்களால் எனக்கு இறப்பு என்பது நேரக்கூடாது, பகலிலும் எனக்கு இறப்பு என்பது நேரக்கூடாது, இவை இரவிலும் எனக்கு இறப்பு என்பது நேரக்கூடாது என்பது வரத்தை வாங்கிவிட்டு ஆணவத்தோடு நீ இருக்கிறாயா? அதனால் அதனால் உன்னை கொல்வதற்காக எப்படி வந்திருக்கிறேன் தெரிகிறதா? என் முகமோ சிங்க முகம், உடலே நர உடல். அதற்காக உன்னை கொல்வதற்காக நான் வந்திருக்கிறேனடா. ஏய், இவன் கூறுவது எப்படி பார்த்தாயா? குன்றிலை பார்த்து உலகினோர்கள் மோராட்சி. உலகினோர்கள் மோராட்சி.
பெண்களாலும் கொடிய மிருகங்களாலும் விண்ணிலும் மண்ணிலும் ஆகாய தண்ணிலும் சிறப்பு என்பதே இருக்கக்கூடாதுதான். வரத்தை வாங்கினார். அது மட்டுமில்லை, இரவிலும் இருக்கக்கூடாது, பகலிலும் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட வரத்தை எந்தவித ஆயுதங்களால் என கொல்லவே கூடாது வரத்தை வாங்கினார் அல்லவா? டேய், அங்க திரும்பி பாருடா. என்ன? திரும்பி பார். ஓ, அந்தி பொழுதாக தோன்றது. அந்தி பொழுகிறது. பகல் என்பது கிடையாது, இரவு என்பது கிடையாது. இந்த நேரத்தில் தாண்டா உன்னை நான் கொல்ல போகின்றேன். அப்படியா? என் கால் விழுந்த மன்னிப்பித்தேல் உன்னை உயிர்ப்பித்து நான் தருகிறேன். ஏய் மூடனே, ஆமிரவரும் சமஸ்தை நேரத்திலே இந்த இரண்யனின் ஒரு துளி ரத்தம் கீழே விழுந்தாலும் 1000 இரண்யங்கள் உயிரோடு வந்து உன்னை கதையை முடித்து விடுவார்கள். ஒரு சொட்டு ரத்தம் இந்த ஊழில் பட்டால்தானே 1000 உதிரங்கள் பிறந்து சூரன் இப்படிப்பட்ட சூரனை பிறப்பால் நான் விட்டால்தானே. அதற்கு தான் சிங்கம் உருவெடுத்து வந்திருக்கிறேன், நக்கி எடுப்பதற்காக நாவால். அப்படியா? ஆமா. ஏய், உன்னை நேரில் பார்க்க வேண்டும் என்று நீண்ட நாட்களாகவே தேடிக்கொண்டிருந்தேன். பன்றி அவதாரம் எடுத்து தம்பியை கொன்றதுமல்லாமல் என்னிடத்தில் சிங்கமுகத்தோடு வந்திருக்கிறாய். உண்மைதானடா? ஆட பல நாள் பகை என்று முடிந்தது. பார்க்கலாமா? ஆட பாரடா உன பதக்க வரப்பே. உங்கள் பக்தனாகி பிரகலாதனுக்கு ஒரு ஆபத்து என்று கேள்விப்பட்டதும் நரசிங்க அவதாரத்தை எடுத்து எந்தவித ஆயுதத்தாலும் இறக்கக்கூடாது என்று தந்தை வரப்பெற்றும் அவருடைய நகங்களை ஆயுதமாக பயன்படுத்தி இரவிலும் பகலிலும் இறக்கக்கூடாது என்று வரவாங்கி அந்தி பொழுதிலே அவரை மடித்து உள்ளிலும் புறம்பிலும் இறக்கக்கூடாது என்று வரவாங்கினார். வாயிற்படியிலே வைத்து அவர் கதையை முடித்தீர்கள். பிரகலாதா, பெருமையான என்ன விட்டு கோபப்படாதே. பிரகலாதா, உன் தந்தை இறந்த பிறகு இந்த சோழிதா உரைக்கு நீதான் ஆட்சி ஆள வேண்டும். ஆகையால் சிம்மாதனத்தில் அமரு. எனக்கு பிரகலாதனாக பிறந்தார். ஆனா இந்த சோனிதா அவர்கள் நான் மணிமொழி சொல்லிட்டுவேன் அல்லவா? ஆகையால் இனி முதல் கொண்டு உனக்கு என்ன பேர் தெரிகிறதா? பக்த பிரகலாதன்.
வாடா வாடா என்னடா இவ்வளவு காலதாமதம்? எனக்கு கல்யாணம் ஆயிப்போச்சு. கல்யாணம் ஆகி போச்சா? பெருமைப்படுகின்றேன். அதற்கு என்ன இப்போ? சென்னையில வேலை செய்யறேன். ஏய் சென்னையா? சென்னைடா. அது வேலை செய்யறேன். ஏய் சாதாரண வேலை கிடையாது. ஏய் அது விட்டு அடிக்கிறாங்களே. ஏய் விட்டு விட்டா தறி கை தறி. வேலை செஞ்சேன். ஏய் ஏய் எங்க அம்மா என்னடா ஒன்னு விட சின்ன பசங்க கல்யாணம் பண்ணி 2 குழந்தை பெற்று வச்சுக்குது. ஓஹோ. எனக்கும் வயசாகுது கல்யாணம் பண்ணிக்கிறான்னு சொன்னாங்க. ஏய் ஏய் சேர்த்தாமா அப்படியே ஆகட்டும்னு ஒத்துக்கிட்டாங்க. ஏய் அந்த சென்னையிலே கல்யாணம் பண்ணிக்கிறான்னு சொன்னாங்க. ஏய். அங்க வேற பண்ணி தேவலமா ஏ அதுங்க பேண்ட் தான் மாட்டின்னு சூத்தா ஜாடிக்கு ஏய். எனக்கு தேவலமா ஏய். கிராமத்தை பொண்ணா பாருமா சரி நல்லது. பார்த்து முடிச்சுட்டாங்க. ஏய் பார்த்தா நானா ஏய் 3 லட்ச ரூபாய் பட்டு தறி வீங்கிறேன். நீ ஆமா சாதா கடை 3 லட்ச ரூபாய் பட்டு தறி ஏப்பா கை தேர்ந்தாலு. நட்டாங்க. ஏய் ஏய் அந்த வேலையை விட்டு உடனே கல்யாணம் நம்ம பார்த்தா பொண்ணு பார்த்துட்டாங்க. ஏய் பார்த்துட்டு உடனே வந்தங்க. சபால். பார்த்தா சத்தியமா சொல்றேன் என் பொண்டாட்டி உத்துமையா. டேய் உன்னுடைய மனைவி உத்தமம் இருந்தால் உனக்கு தான் நல்லது. ஆங்க ஏண்டா இந்த உலகத்துக்கு நல்லது. சத்தியமா சொல்றீங்க. அந்த நொலாங்கண்ணியை பார்த்துருக்கீங்களா? ஏய் சி, நலாயினி. அதை விட ஒரு இன்ச்சு என் பொண்டாட்டி உத்துமையா. ஏ பெருமைப்படுகிறேன். பிறகு உடனே பொண்ணை பார்த்த உடனே அது மூஞ்சி முகம் லட்சம் ஊர்ல பேசுறாங்க. அட இவனுக்கு அந்த பொண்ணு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணா கரெக்டா 7 மணிக்கு தாலி கட்டிட்டேன். ஏய் ஏய் நைட்டு 10 மணிக்கு எடுக்கும் போது வருவேன். ஆஹா 10 மணி வரைக்கும் அப்படியே ஒலாவலாம் சொல்லிட்டு நைட்டு 10 மணிக்கு ஆச்சு எனக்கு முதல்ல ஏறுவேன். ஆமா 7 மணிக்கு காலையில 7 மணிக்கு தாலி கட்டிட்டேன். ஏய் 8 மணி ஆன உடனே பார்த்தா எங்க ஓனர் போன் பண்றாரு. என்னடா? டேய் 3 லட்ச ரூபாய் பட்டு தெரியும் நீ அது விட்டு போயிட்டிய. ஆமா ஒரு வாரத்துல கல்யாணம் ஆச்சு. ஏய். நீ எப்படா வந்து நீ வாடா கிளம்பி வாடா ஏய் ஏய் சொல்றாரு. என்ன பண்றது நானு? ஏய் ஐயோ இன்னைக்கு முதல் வச்சே நான் எப்படி வரதுன்னு பார்த்துட்டேன். ஆஹா பொண்ணு இப்பதான் நீங்க நல்லா சிந்தனை பண்ணி என் பொண்டாட்டி உச்சுமையா இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க சிந்தனை பண்ணுங்க. சபா 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 சொல்லுடா சொல்லுடா சொல்லுடா. என் பொண்டாட்டி போய் சொன்னேன். ஆஹா இந்த மாதிரி கூப்பிடுறாங்க என்னம்மா பண்றதுன்னு கேட்டேன். ஓ நாங்க இது ஆத்துல போற தண்ணி அடிச்சு போறதுக்கு இது கிணத்து தண்ணி நீங்க எப்பவுமே மொண்டு குடிச்சா நீங்க போயிடுவாங்க. என்ன அறிவா? யாரு தாலி கட்டு அன்னியாய் நல்ல ஞானமான பெண். ஏய் ஒன்னா அண்ணன் பண்ட கிளம்பி போயிட்டு 1 மாசம் பொறுத்து வரங்க. ஏய் ஏய் வரும்போது ஏய். என் பொண்டாட்டிக்கு வெல்லம் ஒச்சகல்ல ஆவுல மெட்ராஸ்ல இருந்து வரவன் சென்னையில இருந்து வரவன் வெள்ளம் ஒருத்தர் பொறி உண்டை எல்லாத்தையும் வாங்கிட்டு வரேன். வாங்கிட்டு வந்து திண்ணையில வச்சுட்டு என் பொண்டாட்டி வீட்டுக்குள்ள இருக்கிறான். ஏய் அதே கூப்பிட்ட வெளியே வந்தா ஓடி போய் கட்டி பிடியாது போனா ஏய் என்ன கட்டி பிடிக்காதீங்க நான் வீட்டுல தூரம் டேய் அட பாவத்தே. டேய் அஸ்வசி வீட்டு தூரம் ஆமா நெருங்காதே. மனுஷன் அப்படியே லொடாக்கு அடிச்சிருச்சு. ஏய் படாக் படாக்னு சத்தியமா சொல்றேன் என் முன்னாடி ஊத்துவீங்க. அது யாரோ கேட்டேன். இல்ல சொல்றீங்க எத்தனை முறை சொல்லுவோம் உத்தமி 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 ஊத்துவீங்க. பூமியில அடிச்சு வர சொல்லியடா. ஏன்னா ஊர் உலகத்துல எப்படி என் பொண்டாட்டி ஊத்துமே ஆஹா உடனே எனக்கு தொடாதீங்க நான் வீட்டுக்கு தூரம் சொல்லி மனுஷன் ஒண்ணு தாங்கல. ஏய் பக்கத்து வீட்டுல போய் உட்காந்தீங்க ஏய் அப்படியே 300 ரூபாய் முள்ளங்கி பெற்ற மாதிரி தண்ணி அவனுக்கு கொடுக்குறான். எதுக்குடா? என்னால தான் சுகத்தை கொடுக்க முடியல. ஆஹா நீங்க எங்கனாவது போய் சந்தோஷமா என்ன பொண்டாட்டிக்கு சொல்லுவாங்க. அட பாவத்தே. டேய் என் ஊத்துவீங்க. ஏய். டேய் சோடுடா சொல்லுடா. அதாங்க தின்ற சாப்பாட்டு கூட விட்டு கொடுத்துருவாங்க. ஆமா. ஆனா கணவனை மட்டும் ஒருவருக்கு ஒரு மனைவி விட்டு கொடுக்க மாட்டாங்க. என் பொண்டாட்டி சொல்றாங்க சத்தியமா சொல்றீங்க என் மனைவி மாதிரி ஒரு ஊத்துவி நீங்க பார்த்திருக்க முடியாதுங்க. தலை வலிக்குதா காலையில எனக்கு. அந்த 300 ரூபாய்க்கு போயிட்டு ஏய் 3வது முனி மாட்டை குடிச்சிட்டு ஏய். சந்தோஷமா எடுத்துட்டு வந்தேன். ஆமாங்க பிறகு என் பொண்டாட்டி உச்சுமையா இல்லையான்னு சத்தியமா சொல்றேங்க. இதை பாருங்க துணியை போட்டு தாங்குறீங்க. சத்தியமா என் பொண்டாட்டி உச்சுமை தெரியுமா? சந்தோஷப்படுறா சொல்லுடா பிறகு நான் ஏய் அப்படியே நான் போய் சந்தோஷமா இருந்துட்டு வரேன். என் ஏய். பொண்டாட்டி வாசல்லே நிக்கிறேன். எதுக்கு? போன கணவனை காணுமே உத்துமி இல்லையாவா? ஆமா. உடனே நில்லுங்க வீட்டுக்குள்ள நுழையாதுன்னா ஏய் முன்னாடின்னு கேட்டேன். ஆஹா. நான் 300 ரூபாய் கொடுத்து என்ன பண்ணேன்? டேய் கொஞ்சம் இரு. 100 கதை சொல்லிக்கிறான் உத்தமி 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 உத்தமி. சரி சொல்லுடா. ஏய் நான் 300 ரூபாய் கொடுத்து என்ன பண்ணி முன்னாடி கேட்டேன். ஆஹா. நீங்க பாருங்க இந்த இடத்துல தான் நீங்க சிந்தனை பண்ணி என் பொண்டாட்டி நல்ல விளையாட்டு நீங்க சொல்லணும். நான் சொல்றேன் இப்போ. நீங்க மூஞ்சி கூட அப்படியே கூட மூஞ்சில காட்டுப்புங்க. கண்டிப்பா சத்தியமா சொல்றீங்க. டேய்
சொல்லுடா சொல்லுடா உண்மை சொல்லுடா. என் பொண்டாட்டிய கேட்டா எங்க போய் வந்தேன் நான் 300 ரூபா கொடுத்தேன் நீ குத்தடி 300 ரூபா கொடுத்தா 3 விட்டு முனி மாட்டி சந்தோஷமா இருந்துட்டு வந்தேன்னு சொன்னேன். ஆடா பாவி 3 விட்டு முனி மாட்டா 300 ரூபா கொடுத்துட்டு சந்தோஷமா ஜோடியா அவங்க வீட்டுக்காரன் என்கிட்ட வருவான் 10 ரூபா தான் கொடுத்துட்டு போவான் நீ 300 ரூபா நூறு கதை சொல்றா என் பொண்டாட்டி உத்தவி உத்தவி 3வது வீட்டுக்கு முடிவாவே 300 ரூபாய் வாங்க. கேவலம் ஓம் பொண்டாட்டி அவங்க வீட்டுக்காரன் அந்த 10 ரூபாய் வாங்கி படுக்கிறா. ஏன்டா பூமியில அடிச்சு 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 உத்தமி உத்தமின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஏமாத்துறீங்க. ஏண்டா நான் வரும்போது எதிர வந்த மொண்டாடி தார போட்டா சோற ஊத்தனா மோர ஊட்ட ஏற இன்னாண்ட கோரை இன்னாண்ட மோர நடுப்புற பாறை ஆயிரத்தி புடிச்ச ஏற புடிச்சுக்கிச்சா மாற முடியல மீற நான் என்ன சொல்ல போறேங்க. இது எப்பேற்பட்ட நாடு? தமிழ்நாடு. தமிழ்நாடா? நான் யார் தெரியுமா? யாரு? தென்கங்கை வேந்தன். எப்படி உருவாகியது தெரியுமா? சொன்னாதானே தெரியும். ஒரு சமயத்தில் வாழ்வு தேவனுக்கும் ஆதிசேடனுக்கும் வாக்குவாதம். நீ உயர்ந்தவனா, நீ பலசாலியா, நான் பலசாலியா என்று எங்க போட்டி. அந்த போட்டி வேண்டுமே என்று வடவரையான மேரு மலையை ஆதிசேடனோ படம் எடுத்து மூடிக்கொண்டான். இந்த வடவரையான மேருமலையிலிருந்து என் படத்தை என்னுடைய தலையை அகற்றிவிட்டால் நீதான் உயர்ந்தவன் பலசாலி, இல்லைவென்றால் நான் தான் பலசாலி என்றான். இருவருக்கு போட்டி வந்தது. அனைத்து படம் எடுத்து அந்த மலையை ஆதிசேடன் மூடிக்கொண்ட உடனே பார்த்தான் வாழ்வு தேவன் அனைத்து பலத்தை ஒன்று திரட்டி ஒரே மோதாகவே மோதினான். அதில் ஒரு பகுதி பெயர்ந்து ஓடியது மேற்கு திசையில் இருந்தது. அதுதான் மகேந்திராபுரி. இன்னும் ஒரு பகுதி பெயர்ந்து தென் திசையை நோக்கி இலங்கையிலே விழுந்தது. ஆயிரம் சமுத்திரத்திலே விழுந்தது. அதுதான் ஒரு தீவாகவே மாறியது. அதுதான் தென் இலங்கை என்று அழைக்கப்பட்டது. மூன்றாவது பகுதி பெயர்ந்து கரையிலே விழுந்தது. அதுதான் அதாவது சிவசங்கராபுரி பட்டணம். சிவசங்கராபுரி பட்டணம் என்னுடைய தாயாதி எல்லாம் வாழ்ந்து வந்தார்கள். மால்யவன் சுமால்யவன் என்னுடைய தந்தை விக்கிரமான். என்னுடைய தாயோ கேகேசி அம்மையார். அந்த மால்யவன் சுமால்யவன் இருக்கின்றார்களே அவர்களுக்கு மகள். ஏனென்றால் ஸ்ரீமந்த நாராயணனால் அடிக்கப்பட்டு பாதாளத்தில் பதுங்கி இருந்தார்கள். அவர்களுக்கு ஸ்ரீமந்த நாராயணனுக்காகவே இவர் துணை இருந்து அவர்கள் பாதாள உலகத்தில் வெளியே வரவே கூடாது என்று விக்கிரமாக என்னுடைய தந்தை காவல் இருந்தார். அந்த நேரத்தில் கேகேசி என்னுடைய தாய் கேகேசி அம்மையாரும் பல்வருக்கு இருவரும் சென்று அவருடைய தந்தையை கேட்டார்கள், இந்த பாதாள உலகத்தில் எத்தனை நாளைக்கு தான் பதுங்கி இருக்க முடியும்? உங்களுடைய களத்தில் இருக்கக்கூடிய தீரமான வாய்த்தி கொடுங்கள். அந்த எதிரே விக்கிரவாக முனிவனை நான் கொன்று குவித்து விட்டு வருகிறேன் என்றார்கள். பார்த்தார், வாளை வாய்த்தி கொடுத்தான், புறப்பட்டால் முன் சென்ற பல்வரிசையை அதாவது விக்கிரவாக முனிவன் பார்த்தான். ஆஹா, வருகின்றால் ஒரு பெண் என்று கல்லாகவே சபித்தான். கல்லாக சபித்து பார்த்தால் கேகேசி பார்த்த உடனே கொக்கரித்து கோபம் பிறந்து இவனை விட்டு வைக்க கூடாது என்று மீண்டும் சமரிப்பு ஓடி வந்தால் அவருடைய சகோதரி கேகேசி என்னுடைய தாய் ஓடி வந்து என்னுடைய தந்தை விக்கிரவாகளோடு பேச 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 சமர் செய்யவில்லை. இவர்கள் பேச 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 காதல் மலர்ந்து விட்டது. காதலாக மலர்ந்தது. விக்கிரவாக முனிவரும் என்னுடைய தாய் கேகேசி அம்மையாரும் ஒன்று சேர்ந்தார்கள். முதல் ஜாமத்தில்
தாய்க்கு தலை மகனாகவே இந்த ராவணன் பிறந்தான். இரண்டாம் ஜாமத்தில் சேர்ந்தார்கள் என் தம்பி கும்பகர்ணன் பிறந்தான். கும்பகர்ணன் பிறந்தார். மூன்றாம் ஜாமத்தில் சேர்ந்தார்கள் அளவுள்ள தம்பி விபீஷணன் பிறந்தார். விபீஷணன் பிறந்தார். நான்காம் ஜாமத்தில் சேர்ந்தார்கள் என்னுடைய அன்பு தங்கை சூர்பனங்கை. சூர்பனங்கை பிறந்தார். சூர்பனங்கை பிறந்தோர் இந்த ஆயன் சமுத்திரத்தையே காலாலியை கலக்கினோம். என்ற அணை கட்டி இறைத்து நமது பிள்ளைகள் பலமுள்ள பிள்ளைகளாக பிறந்து விட்டார்கள் என்று என்னுடைய தாய் பார்த்தால் கேகேசி அம்மையார், மகனே எனக்கோ சிவலிங்கம் வேண்டும் என்றான். 1008 வீதி, 1008 வீதிக்கு ஒரு வீதிக்கு அதாவது 108 சிவலிங்கத்தை வைத்து வணங்குவதற்கு அதற்கெல்லாம் நான் தான் ஏற்பாடு செய்தேன். இருப்பினும் நான் எப்பேற்பட்டவன் தெரியுமா? தவம் செய்ய வேண்டும் என்று கைலாயம் சென்று தாய் தவத்தை செய்தேன். அந்த சிவபெருமானோ எனக்கு காட்சி அளிப்பதற்கு வரவில்லை. ஆகவே அந்த கைலாய மலையை வேரோடு என் புஜத்தினால் பெயர்த்தேன். பார்த்தால் உமா மகேஸ்வரி பெருவிரல் கட்டவர்கள் பெருவிரல் அழுத்தினான். அந்த மலைக்குள்ளால் ஒரு எலி போல் சிக்கிவிட்டேன். பிறகு என்ன செய்தேன் தெரியுமா? என்னுடைய 10 சிரத்தில் ஒரு சிரத்தை அறுத்து அது ஒரு குடுவையாகவே செய்தேன். என்னுடைய 20 கரத்தில் ஒரு கரத்தை முறித்து அதில் இருக்கக்கூடிய நரம்புகளை இழுத்து அதாவது வீணையாகவே மீட்டினேன். சாம பேத தான தாண்டம் காம்போதி ராகம் காம்போதி ராகத்தை வாசித்தேன். காம்போதி ராகத்தை வாசிக்க ராவி 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 வாசிக்கிற சமயம் அந்த சிவபெருமானுக்கு சித்தம் மகிழ்ந்து மெத்தவும் காட்சி கொடுப்பதற்கு என் கண்மணியில் தோன்றினார். ராவணா, பக்தியிலே இப்பேற்பட்ட ஒரு பக்தரை நான் பார்த்ததே அல்ல. இருப்பினும் உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேள் என்றார். 3.5 கோடி ஆயுளை பெற்று 3.5 கோடி ஆயுளை பெற்று அந்த இந்த தென்னிலங்கையிலே என்னுடைய தாயாதாக இருக்கக்கூடிய அதாவது குபேரன் புஷ்பக விமானம் இருந்தது. அந்த புஷ்பக விமானம் எப்படி ஆகாய மார்க்கமாகவே பறந்து செல்லும் சமயத்தில் கேட்டேன், கொடுக்க மறுத்தான். அடியடி என்று அடித்தேன். புஷ்ப விமானத்தை பெற்றேன். ஆகாய மார்க்கமாக போகும் சமயத்தில் தேவர் மூவர் கிண்டான் கிம்புடன் 33 தேவர்களும் கைகட்டி வாய்ப்பைத்து பதில் சொல்வார்கள். கைலாயம் நோக்கி போகும் சமயத்தில் அதாவது நந்தி என்கிறவன் ஈஸ்வருடைய வாகனம். நந்தி என்கிறவன் தடை செய்தான். தடை செய்யும் சமயத்தில் குரங்கு முகம் போல் வைத்துக் கொண்டு தடை செய்கிறாயே, போக வழிவிடு என்றேன். அவர் கோபம் பிறந்து என்னை பார்த்து குரங்கு முகம் என்று சொல்லுகின்றாயே, ஒரு குரங்கு கூட்டத்தால் உன்னுடைய தென்னிலங்கையை அழியும் என்று சாபத்தை கொடுத்தார். அது மட்டுமல்ல, வேதவதி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் அந்த சிவபெருமானை நினைத்து தியானம் செய்து கொண்டிருந்தார். அவள் மீது ஆசைப்பட்டேன். ஆசைப்பட்டு அவள் அடையும் சமயத்தில் அந்த கற்புக்கரசி என்ன செய்தால், ஒரு பெண்ணின் மீது நீ ஆசைப்பட்டாய், இதே ஒரு பெண்ணால் உன்னுடைய நாடு நீயும் அவளிடம் சாபத்தை பெற்று மீண்டும் என்னுடைய நாடு தென்னிலங்கையை நோக்கி வந்தேன். ஆண்டவனை பூஜிக்க வேண்டும் என்று கைலாயம் செய்து தவத்தில் அமர்ந்தேன். தவத்தில் அமர்ந்த சமயத்தில் அந்த சிவபெருமான் என் கண்மணியில் தோன்றி சந்திரகாசம் என்று சொல்லக்கூடிய வாளை என் சந்திரகாசம் என்று சொல்லக்கூடிய வாழை பரிசாக ஆமாண்டா அந்த சந்திரகாசம் என்று சொல்லக்கூடிய வாளை கொடுக்கும் சமயத்தில் என்ன நடந்தது தெரியுமா? இந்த வாளுடைய மகிமை என்ன சுவாமி என்று கேட்டேன். இந்த வாளுடைய மகிமை, உன்னை முன்னோக்கி யார் வருகின்றார்களோ அவர்கள் வெட்டி வீழ்த்த வேண்டும். சிரசேதம் செய்துவிட்டால் இந்த வாளுடைய மகிமை அதிகரிக்கும் என்றார். பார்த்தேன்.
வரும் சமயத்தில் நமது மாமா வருகிறார் என்று என் தங்கையின் கணவன் சூர்பனகின் என்னுடைய தங்கை சூர்பனகி கணவன் விக்ரசிங்கு ஆமா விக்ரசிங்கு என்னை எதிர்கொண்டு வரவேற்பதற்கு வந்தான். கண்மணில் தோன்றுகிறான். ஐயோ என் தங்கை கணவன் வருகின்றானே என்று நினைத்தேன். இருப்பினும் ஆண்டவருடைய வார்த்தையை காப்பாற்ற வேண்டும் என்று என் தங்கை கணவன் என்று பாராமல் வெட்டி வீழ்த்தினேன். வெட்டி வீழ்த்திய உடனே என்னுடைய தங்கை அமங்கலியாகவே ஆகிவிட்டாள். அமங்கலியாகவே ஆகும் சமயத்தில் என்ன தெரியுமா செய்தேன்? அதாவது அசோகவனம் இருக்கின்றதே, காண்டாவனம். அப்பேற்பட்ட வனத்தில் தன்னும் தனிமையில் விளையாடுவதற்கும் ஓடுவதற்கும் பஞ்ச வடிவிலே அழைத்து வந்து விட்டிருக்கின்றேன். இருப்பினும் என் தங்கையின் குரல் கேட்கின்றது. அது மட்டுமல்ல, இருப்பினும் குரல் கேட்கின்றது. சுபாஜயம் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி